காலம் ஒரு தலைவனுக்கு காத்திருக்காது, நம்ம தான் தலைவனாக இது பண்ணணும். அப்படி பார்க்குற போது தமிழகத்துக்கு இந்த காலத்திற்கு ஒரு தலைவனாக உருவெடுத்து விட்டார். பாஜக என்ற கட்சியில் இருந்தால் அவர் வாழ்க்கை தேய்பிறை. 99% இருக்கிற பாஜக நிர்வாகிகள் அவர் ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தில் இல்லை. எப்போ அழிவாரான்னு பார்க்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. அது மட்டும் நயனா நாகேந்திரன், நயனா பாலாஜியே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க உள்ளடி வர செய்கிறாங்க. இந்த முறை திமுக ஆட்சிக்கு வரும்போது திமுக எதிர்த்து அரியணையில் அமரக்கூடிய வாய்ப்பு இந்த கூட்டணிகள்லாம் 31 ஜெல்லாகாது, ஒர்க் அவுட் ஆகாது. நிச்சயமாக வந்து உதயநிதி ஏற்றுக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அப்போ 31 முதலமைச்சர் வந்து இவர் தான் இன்றைக்கே சொல்ல எழுதி வச்சுக்க, பிரகடனமே எழுதி வச்சுக்க. திறமை இருக்கிறது, சிந்தனை இருக்கிறது, அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, எல்லா விதமான துடிப்பும் அவரிடம் இருக்கிறது. இன்னும் பச்சையாக சொல்லணும்னா கால் பாதத்திலிருந்து முடி வரை மூளை இருக்கிறது. இப்போ வந்து அவர் வந்து சைலண்டாக இருக்கிறதா ஆக சென்றது. குறிப்பாக பிரச்சாரமே செய்யக்கூடாது. என்னை பொறுத்த எடப்பாடி முதல்ல சொல்லக்கூடாது. ஏன்னா என்னிடம் பேக்கெட்டில் எவ்வளோ பணம் இருக்குன்னு உனக்கு தெரியும். நான் 2 கோடி வாங்கினா இல்ல நான் 2 கோடி வாங்கிட்டு தான் தேர்தல் சொல்றாங்க. அன்பு தம்பிக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். அப்படி அறிவாளியாக இருந்தால் மக்கள் அவரை தேர்ந்தெடுத்திருப்பாங்கல்ல கோவையில. ஆனா தோற்கடிக்கிறாங்களே மக்கள். ஏங்க ஒருத்தர் அதாவது அந்த நடந்த உங்களுக்கு விஷயங்கள் புரிய மாட்டேங்க. எப்ப பார்த்தாலும் கோவைங்கிறீங்க, என்னையும் அட்டாக் பண்ணிக்கிறீங்க. அண்ணாமலை தலைமையை வலுப்படுத்த வேண்டும், சதவீதத்தை உயர்த்தப்பட வேண்டும், வெற்றி வாய்ப்பு கொடுக்கும் நோக்கத்தில் ஒரு உறுப்பினரும் கிடையாது. நான் ஆதாரப்பூர்வமா சொல்லுவேன். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தேர்தல் வியூக வகுப்பாளர் திரு IPDS திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். அன்பு சகோதரர்களுக்கும் உங்கள் நேயர்களுக்கும் விடமாட்டாங்க. தொடர்ந்து அரசியல் சார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் தேர்தல் வியூக வகுப்பாளர் அப்படிங்கிற முறையில் எந்தெந்த கட்சி கூட்டணி அதை பற்றிலாம் பல விஷயங்கள் சொன்னீங்க. வாக்கு சதவீதத்தை பற்றிலாம் ஒருத்தரை பற்றி ரொம்ப நாளாக நீங்கள் பேசவே இல்லை. உங்களுடைய நண்பர் இல்லைன்னா உங்களுடைய குரு எப்படி வேணால் எடுத்துக்கலாம், அவரோட நெருங்கிய தொடர்பில் இருப்பவர் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிட போவதில்லை அப்படின்னு புறக்கணிச்சிருப்பதாக தகவல்கள் வருகிறது. என்ன காரணம் அவர் புறக்கணிக்கிறதுக்கு? நிறைய நாள் பேசக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், தவிர்த்துட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஊடக மீடியாவில் பேசக்கூடாதுன்னு ரொம்ப பல மாதங்களாக தவிர்த்திருந்தேன். 1 வருஷமாகவே அவாய்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி மனசாட்சியாக பேசணும்னு ஒரு இது. அவர் எடுத்த முடிவு 100% சரியான முடிவாக நான் பார்க்குறேன். ஓகே. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து கட்சி விட்டே வெளியே வரணும். அரசியல் என்பது சந்தர்ப்பத்தின் விளையாட்டு தான் அரசியல். காலம் ஒரு தலைவனுக்கு காத்திருக்காது, நம்ம தான் தலைவனாக இது பண்ணணும். அப்படி பார்க்குற போது தமிழகத்துக்கு இந்த காலத்திற்கு ஒரு தலைவனாக உருவெடுத்து விட்டார். பாஜக என்ற கட்சியில் இருந்தால் அவர் வாழ்க்கை தேய்பிறை. ஸோ இதுக்கு மேலே இருக்காது. 99% இருக்கிற பாஜக நிர்வாகிகள் அவர் ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தில் இல்லை. எப்போ அழிவாரான்னு பார்க்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. அது மட்டும் நயனா நாகேந்திரன், நயனா பாலாஜியே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க உள்ளடி வர செய்கிறாங்க. வெளியில் ஊடகத்தில் பேசுகிறவங்களே மறைமுகமாக பின்னாடி அவர் வளர்ச்சியை கெடுக்கிற என்னென்ன விஷயம் செய்யணுமோ அத்தனை விஷயங்களையும் அவங்க முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு தேசிய கட்சி அப்படிங்கிற போது அவர்கள் அந்த மூடில் இருக்கக்கூடிய நபர்கள். அவர்கள் வந்து இவருடைய தலைமையில் கட்டுப்பட்டு இயங்குற ஆகாது. இவருக்கு அந்த இடம் வந்து பொருந்தாது. இவருடைய கேரக்டருக்கும் இவருடைய சிந்தனைக்கும் செயலுக்கும் அது பொருந்தா கட்சியாக இருக்கும். அதனால் சந்தர்ப்பங்கள் இப்போ மோடி அவர்களுக்கு மோடி அவர்கள் அமித்ஷா அவர்களுக்கு வயது மூப்பாகிவிட்டது. அவர்களை பாற்றில் இருக்க தேவையில்லை. அவர் துணிந்து முடிவு எடுத்தால் நிச்சயமாக 31 தமிழக முதலமைச்சர் ஆவதற்கு வாய்ப்பு இருக்குதான் நான் சொல்கிறேன். நாவுக்கரசு வாயில சொல்கிறேன். ஏன்னா ஒரு வெற்றிடம் இன்றைக்கு உருவெடுத்து இருக்கிறது. படித்த நாட்டினம் மக்கள் முதலில் எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கான தேடல் இருக்கிற போது அண்ணாமலை அவர்கள் கிடைத்தது தமிழ்நாட்டுக்கு பெரும் பாக்கியம். கர்நாடகாவில் அவரை பற்றி ஆய்வுகள் செய்கிற போது கர்நாடக மக்கள் கொண்டாடுகிறார்கள். நம் தமிழ்நாட்டில் அவரை பற்றி பெருமை புரியாமல் இருக்கிறது. சமீப இந்த அவரிடமா தலைவரான பிறகு புரிந்திருக்கிறார். அந்த புரிதல் இருக்கிற போது அவர் ஒரு தலைவராகிவிட்டார். பிஜேபியிலிருந்தே 7% பிஜேபி தான் கிறிஸ்துவ முஸ்லீம் அனைத்து மக்களும் ஏற்க தயாராக இருக்கான். ஸோ பிஜேபி தான் அங்கே பிரச்சனை இருக்குது. ஸோ அப்படின்ற போது அவர் வெளியில் ஒரு அமைப்பாக ஒரு கட்சியாக வந்தார்னா கண்டிப்பாக அவர் வந்து எழுதி வச்சுங்க, இந்த முறை திமுக ஆட்சிக்கு வரும்போது திமுக எதிர்த்து அரியணையில் அமரக்கூடிய வாய்ப்பு இந்த கூட்டணிகள்லாம் 31 ஜெல்லாகாது, ஒர்க் அவுட் ஆகாது. நிச்சயமாக வந்து உதயநிதி ஏற்றுக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அப்போ 31 முதலமைச்சர் வந்து இவர் தான் இன்னைக்கே சொல்ற எழுதி வச்சுக்க, பிரகடனமே எழுதி வச்சுக்க. ஓகே, நீங்க சொல்ற மாதிரி ஒரு தலைவராக உருவெடுத்திருக்கிறார் அப்படிங்கறதெல்லாம் ஓகே. ஆனால் நான் வந்து கலைஞருடைய ஃபாலோஸ் பிரதர். நான் உலக அரசியல் இருக்கிற எல்லா தலைவருடைய வாழ்க்கை வரலாறும் படித்திருக்கிறேன், நேசிச்சிருக்கேன். அதுலேயும் கொஞ்சம் முயற்சி பண்ணி வாழலாம்னு நினைக்கிற போது வாழ முடியல, தோத்துருக்கேன்.
ஆனால் கலைஞரை நான் நன்கு நேசிக்கக்கூடியவன், கலைஞருடைய புத்தகங்களை நன்கு படித்தவன். நான் ஏற்றுக்கொண்ட தமிழகத்தில் ஒரு ஆகச்சிறந்த தலைவர், உரையாடல் கலைகளும் பேச்சாற்றலும் ஏற்றுக்கொண்ட தலைவர். நான் ஏற்றுக்கொண்ட கலைஞர். அதுக்கு அடுத்து நான் வேற யாரையும் தலைவராக ஒரு முதல்வனுக்கு ஆளுமையாக தமிழக தலைவர்களை நான் பார்க்கல. நான் அப்படி ஒப்பிட்டு பார்க்கிற அளவில் பார்க்கிற போது அண்ணாமலைவரிடம் அது இருக்கிறது, திறமை இருக்கிறது, சிந்தனை இருக்கிறது, அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, எல்லா விதமான துடிப்பும் அவரிடம் இருக்கிறது. இன்னும் பச்சையாக சொல்லணும்னா கால் பாதத்திலிருந்து முடி வரை மூளை இருக்கிறது. இப்படி ஒரு மனிதனை யாரும் அறிய முடியாது, பார்த்திருக்க முடியாது. பேசுறதுக்கு நல்லா இருக்கும், இல்ல உங்களுக்கு அறிந்தவனுக்குத்தான் அந்த பெருமை தெரியும். அவரை பற்றி அறிந்தவன் காரணத்தினால், அவரை பற்றி புரிந்த காரணத்தினால், அவரை பற்றிய ஸ்டடிஸ் என்னிடம் இருந்த காரணத்தினால் எனக்கு தெரியும். இவ்வளவு ஒரு சாமர்த்தியமா இருக்கிறவர் ஏன் பாஜக விலக்கி வைக்கணும்னு நினைக்கிறீங்க? காலங்கள் ஒரு நாள் வரும், அப்போது காய் கனியும். அதனால பொறுமையா இருக்கிறது ஆகச்சிறந்தது. நிச்சயமா அவர் தமிழ்நாட்டின் ஒரு முகவரியா, தமிழ்நாட்டினுடைய அடையாளமா, தமிழக மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கின்ற ஒரு தலைவராக அண்ணாமலை இருக்கிறது, மாற்றமில்லை. இப்போ அவர் சைலண்டா இருக்கிறது ஆகச்சிறந்தது. குறிப்பா பிரச்சாரமே செய்யக்கூடாது. என்ன பொறுத்தவரை எடப்பாடி முதல்வர் சொல்லக்கூடாது. ஏன்னா திராவிடர்களுடைய 2 பேருமே கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் ஊழலாட்சி செய்தவர்கள் 2 திராவிட கட்சி சேர்ந்தவர்கள். இந்த திமுகவும் சேர்ந்தவர்கள் கிடையாது, அதிமுகவும் சேர்ந்தவர்கள் கிடையாது. இவர்கள் 2 பேரும் மாற்றம் என்று பார்க்கிற போது சக்தியாக அண்ணாமலை இருப்பதா நான் பார்க்க. அவர் மேலே சீமான், விஜய், ஏடிஎம்கே முடிஞ்சிடும். அவர் மேலேயே குற்றச்சாட்டு, இதே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எந்த குற்றச்சாட்டு? அரசு அதிகாரத்திலோ மற்ற ஏனைய அதிகாரத்திலோ இல்லாத ஒரு மனிதர், மக்கள் தலைவராக வாழ்ந்த ஒரு தலைவர் அண்ணாமலை. அப்படி பார்க்கிற போது அரசு ரீதியாக யாரொருவரும் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு கேவலமான வருவருக்கு தகுந்த ஒரு அரசியல் நாகரிகமற்ற செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய அஜெண்டா பாலிடிக்ஸ் தமிழ்நாடு நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற போது நல்லவர்கள் மீது பழி போடுவது இயற்கை. என்னிடம் பேக்கெட்ல எவ்வளவு பணம் இருக்கணும் உனக்கு தெரியும். நான் 2 கோடி வாங்கினா இல்ல என் ஆபீஸ் வாடகை கட்ட உனக்கு தெரியும், என் ஆபீஸ்க்கு வாடகை கட்ட கஷ்டப்படுற உனக்கு தெரியும். இதுவரை எனக்கு எந்த பிசினஸ் இல்ல. அப்படி எனக்கு ஒரு அடையாளத்தை சமூகத்தில் புரிந்து விட்டாங்க. நான் 2 கோடி வாங்கிட்டு தான் தேர்தல் சொல்றாங்க. அன்பு தம்பிக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். இது இயற்கை. ஒரு மேல ஒருத்தர் நல்லவனா இருக்கப்போ நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க, சாகிற போது போற போது தான் ஒரு மனுஷன் நல்லவனை கட்டம் சொல்லுவான்னு. அது மாதிரி வாழுகின்ற போது ஒருத்தர் டேமேஜ் பண்றதுக்கான அத்தனை யுக்திகளையும் எதிரணிகள் கையாடுவாங்க. அப்படி பொய்யையும் புரட்டையும் புகுத்தினாதான் அவன் நல்லவன் சொல்லுவான். எவன் ஒரு நல்லவன் சொல்லணும், அவங்ககிட்ட தான் 100 கெட்டது இருக்கும். எதிரணி கையாண்டா பரவாயில்ல, சொந்த அணியில இருக்கிறவங்களே கையாண்டு தானே இன்னைக்கு அந்த நிலைமை வந்திருக்கு. சூழ்ச்சி தரை சூது கவ்வும் பாதுன்னு சொல்ற மாதிரி கவ்வும். ஏன்னா பாஜக அத்தனை நிர்வாகிகளுடையும் சித்தாந்தம் சரியில்லை. இஸ் எ லீடர். இவர் இருக்கடமே வேறங்க, அந்த இடம் இல்லை. ஸோ இவர் ஒரு ஆளுமிக்க தலைவராக நான் பார்க்குறேன். ஒரு கட்சியினுடைய தலைவராக ஒரு ஆளுமிக்க, இன்னைக்கு திமுகவுடைய ஸ்டாலின், இப்போ எடப்பாடி அபகரிக்கப்பட்ட எடப்பாடி ஒரு பொதுச் செயலாளர் இருக்கிறார். அது மாதிரி இவர் ஒரு கட்சியினுடைய தலைவராக, ஒரு அடுத்த முதலமைச்சருடைய முகமாக நான் பார்க்குறேன். தமிழக அரசியலில் 97லேருந்து அரசியலை தாண்டி பண்டிகை நல்லது கெட்ட இன்னும் எதுவுமே தெரியாது. முழுக்க அரசியல் மட்டும்தான், அதை தாண்டி ஒன்றுமே தெரியாது. அப்படி இருக்கிற என் வாழ்க்கையில் 24 மணி நேரம் அதுதான் சிந்தனை. மற்ற தாண்டி எனக்கு ஒன்றும் தெரியாது. உனக்கே தெரியும், பழகி இருக்க உனக்கே தெரியும். அப்படி இருக்கிற போது நான் மனப்பூர்வமாக சொல்கிறேன், நான் இந்த 1/4 நூற்றாண்டு காலமாக 30 ஆண்டுகளாக நான் அரசியலை பார்க்கிற போது இந்த வெற்றிடத்தை நிரப்புகின்ற ஒரு தலைவராக அண்ணாமலை இருப்பதாக நான் பார்க்கிறேன், நான் அறிகிறேன். ஏன்னு சொன்னா இங்க எல்லாருக்கும் தலைவருக்கும் அறிவு இல்லை. திரு ஸ்டாலின் அவர்கள் ஆகட்டும், திரு உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும், எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், அவருக்கு இணையான ஒரு அறிவு படைத்தவர்கள் யாரும் இல்லை. ஸோ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நடத்தணும்னா சிந்தனை, அறிவு, செயல் எல்லா விதமான நுணுக்கங்களும் தெரிஞ்ச ஒரு அறிவாளி தேவை. அப்படி அறிவாளியாக இருந்தால் மக்கள் அவரை தேர்ந்தெடுத்திருப்பாங்கல்ல கோவையில். ஆனால் தோற்கடிக்கிறாங்களே மக்கள். ஏங்க ஒருத்தர், அதாவது அந்த அங்க நடந்த உங்களுக்கு விஷயங்கள் புரிய மாட்டேங்க. எப்ப பார்த்தாலும் கோவை என்னையும் அட்டாக் பண்ணிக்கிறீங்க. கோயம்புத்தூர் சம்பவமே வேற. ஜனவரி மாசமே கிடைச்சிருந்தா ஆகி கடைசியில் அடுத்த மாசம் கேண்டடிக்ஸ் ஒரு பிரச்சனை. அதிலும் தமிழகம் முழுக்க சுற்று தேர்தல் பிரச்சாரம் செஞ்சாரு சுறுசுறுப்பா. அதுக்கடுத்து செந்தில் பாலாஜி என்ற மிகப்பெரிய சதிகாரன் ஒருத்தர் நாங்கள் உள்ளே புகுந்து விட்டு இருக்கிறார். பல்வேறு விதமான சூழ்ச்சிகள், கட்சிக்குள்ளேயே சூழ்ச்சிகள் செய்துதான் அவர் வீழ்த்தப்பட்டாங்க. இப்போ அதான் சொல்றேன், நிக்காம போனது நல்லது. ஏன்னா திமுக எதிரியை கூட வீழ்த்திடலாம், ஆனா துரோகி கூட இருக்காம அவனை வீழ்த்த முடியாது. பாஜக காரர்களே அதிமுக 2 பேரும் சேர்ந்து அண்ணாமலை வீழ்த்துவாங்க. ஸோ அவர் நிற்காம போனது சிறந்ததுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா worst சினாரியோ கோயம்புத்தூரை பொறுத்தவரை பாலிடிக்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது. ரொம்ப மக்கள் முதல்ல ரொம்ப கெட்டணம் இருக்குது. அப்படி பார்க்குற போது அவர் வெற்றி பெற்றாதான் நான் பார்க்குறேன். அவர் வீழ்த்தப்பட்டார்னு வச்சுங்க. அவர் வீழ்த்தப்பட்டார், அது சந்தேகமே வேணாம். 100% வீழ்த்தப்பட்டார். அதனால் நானும் வீழ்த்தப்பட்டேன். சரி, ஓகே, வீழ்த்தப்பட்டீங்க, அவரும் வீழ்த்தப்பட்டார். ஆனால் அவர் தானே பாஜகவினுடைய தலைவராக இருந்தார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 40 தொகுதிகளில், நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு இடங்கள் கூட ஜெயிக்க முடியல. என்ன காரணம்? அவர் தானே தலைவர். நீங்க சொல்ற மாதிரி அவர்
அதாவது ஏங்க ஒரு எம்பி கேண்டிடேட் கொடுக்குது, கட்சின்னு பணம் கொடுக்குறாங்க, அந்த பணத்தை கூட செலவு பண்ணாம சோறு கட்டுவா பிரச்சாரம் படுத்துக்குன்னு சொல்லக்கூடிய வேட்பாளர் இருக்கிறாங்க. அண்ணாமலை தலைமையை வலுப்படுத்த வேண்டும், சதவீதத்தை உயர்த்தப்பட வேண்டும், வெற்றி வாய்ப்பு கொடுக்கும் நோக்கத்தில் ஒரு உறுப்பினரும் கிடையாது. நான் ஆதாரப்பூர்வமா சொல்லுவேன். எவ்வளவுலாம் சுருட்டினாங்க, எவ்வளவுலாம் இருப்பு வச்சாங்க, எவ்வளவு வந்து இது பண்ணாங்க, எவ்வளவு வருமானிட்டாங்க அப்படின்னு சொல்லுவேன். அண்ணாமலை ஏமாற்றி விட்டால் தான் நான் பாக்குறேன். முழுக்க முழுக்க பாஜக சேர்ந்த நிர்வாகிகள், மாநில அத்தனை நிர்வாகிகளும் அண்ணாமலை ஏமாற்றி விட்டாலும் நான் பார்க்குறேன். ஏன்னா 28% வாக்குகள் வந்திருக்கணும். ஸோ மொத்தமாக பூத்து கமிட்டிலேருந்து நிர்வாகிகள் எல்லாமே சுருட்டல். நான் பேர் வரையும் சொன்னா கூடாதுன்னு பார்க்குறேன். ஒருத்தர் வந்து ஒரு 6 கோடி ரூபாய் கடனை அடைச்சு செட்டில் ஆயிட்டார். இன்னொருத்தர் வெளிநாட்டு சிங்கப்பூர்லேருந்து பணத்தை வாங்கிட்டு இது பண்ணிட்டாரு. ஒவ்வொருத்தரும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சுருட்டிட்டாங்க. ஸோ அவங்க பாஜக வளர்க்க வேண்டும், அங்கீகாரம் உறுப்பினராக வேண்டும், மோடி அவர்களுடைய கையத்துக்கு வலு சேர்க்கும் நோக்கத்தில் இல்லை. அவர்கள் கையை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும், வைட்டமினை சேர்த்துக்கணும் நோக்கத்திற்காக இப்போ 27 பேர் அப்படிதான் பண்ணுவாங்க, வசூல் பண்ணுவாங்க. இதே நோக்கம் தான் அண்ணாமலைக்கும் இருந்துச்சுன்னு மற்ற நிர்வாகிகள் சொல்றாங்களே. அவரும் வந்தாரு, அவர் எப்படி ஒரு விவசாயின்னு சொன்னாரு, ஐபிஎஸ்ல இருந்து வந்தாரு, எல்லாம் பண்ணாரோ, அவரும் இன்னைக்கு அதே மாதிரியான பணங்களை தான் சேர்த்திருக்காரு. இவ்வளவு சொத்து மதிப்பு இருக்கு, உயர்ந்திருக்குன்னு சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வகை அப்படி இல்லை, ஏழ்மையான மனிதர். ஆதாரங்கள்லாம் வெளியே வந்தது. சரி, ஏங்க பெங்களூர்ல ஒரு பார்ட்னரா இருந்து எவ்வளவு கோடி அந்த இன்னைக்கு ஜி ஸ்கொயர் தமிழ்நாடு முழுக்க எந்த பணம் எப்படி வச்சுன்னு தெரியும். அதுதான் ஆதாரம். இதாகுதா? தமிழ்நாட்டில் வந்து பிரதமர் மோடி அவர்களே மேடையில் அமர்ந்து கொண்டு இத்தனை கோடி ரூபாய் கொள்ளடிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி சொன்ன, அது சொல்ற அதிகாரத்தின் உச்சத்தில் இருப்பவர் நடவடிக்கை எடுக்கப்பட்டாங்களா? ஒண்ணுமே இல்லாத பொறுப்பா இருந்துட்டு ஒரு சாதாரண சட்ட, சாதாரண வேஷ்டி கட்டிட்டு ஒரு சாமானியா இருந்த ஒரு நபரை வந்து ஒரு எதிரணிகள் சூழ்ச்சிக்கிட்ட சூழ்ச்சியில தான், அதுதான் ஒழிய மற்றபடி வந்து நான் விசாரிச்சவர்கள அப்படி ஒரு விஷயமும் நடக்கல, அப்படி ஒரு இதுவும் இல்லை. அது கிரியேட்டிவ் செய்யப்பட்டதான் நான் பார்க்குறேன். அதில் தாண்டி ஒரு நல்ல தலைவனை ஒரு நல்ல செய்தி சமூகத்துக்கு கொடுக்கணும். நீங்கள் தப்பாக நான் செய்தி அந்த கொண்டு போகாதீங்க. இல்லை, நான் வெளியில் இருக்கக்கூடிய கேள்விகளையும் சிந்தனையும் அன்பும் பழகிற குணமும் ஒரு சிறந்த. இப்போ தமிழக முதலமைச்சர்லாம் பார்த்துன்னு வச்சுக்கேன், கும்பிடு போட்டால் கூட இப்படி பார்க்க மாட்டார், இப்படியே போவார், கண்டு கூட மாட்டார், கும்பிடு போட்டு பாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, நீங்க இந்த அட்டையை எடுத்துக்கொண்டு நேரடியாக தலைமைச்சுக்கு வரலாம், இதை காமித்துட்டு நேரம் அறைக்கு வந்துடலான்னு உள்ள என்ட்ரன்ஸ் விட மாட்டாங்க. ஸோ எவ்வளவு பித்தலாட்ட அரசியல் செய்கிற போது சாமானியர்கள் அணுகக்கூடிய, சாமானியனோடு வாழுகின்ற, சாமானியருடைய கஷ்டங்களை தெரியக்கூடிய ஒருத்தர் சாமானியனை உருவாகிறான்னா பல சவால்களை சந்திச்சு தான் அந்த இடத்த பிடிக்கணும். அப்படின்ற போது ஒரு விவசாயிகளிருந்து ஒருத்தர் வராங்கன்னா இங்க மிட்டாம் ராசுகளும் அரசியல் அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு பல லட்சம் கோடிகளை சமாளித்தவர்களை ஒரு சாமானியன் எதிர்க்கின்ற போது பல சவால்கள் வரதான் செய்யும். சரிங்களா? அதாவது பல லட்சம் கோடிகள் சாதாரணமான அல்ல. ஆண்டவர்கள் இப்ப ஆள துடிப்பவர்கள் ஆண்டு கொடுப்ப அத்தனை பேரும் பல லட்சம் கோடிகளை கைவிட்டு பெறப்பட்டிருக்காங்க. அதிகாரம் இருக்கிறது, பணபலம் இருக்கிறது. அந்த இடத்தை பிடிப்பதற்கு ஒரு வளர்கிறார் என்று சொல்கிற போது அதை தடுப்பதற்கான பல சூழ்ச்சிகள், சதிகள், வலைகள் நடக்கும். அதை கடந்து எதிர்கொண்டு வரணும். இன்னைக்கு அதை கூட நான் உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கோ, நான் ஐபிடிஎஸ் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி கம்பெனி முறைப்படி பதிவு செய்யப்பட்ட அமைப்பு எல்லாம் இருக்கு. ஏடிஎம்கேல எனக்கு செமையான அழுத்தம் கொடுத்தாங்க. ஸோ நான் வந்து உடன்படலை. கடைசியாக என்ன பண்ணியிருக்கேன்னா ஐபிடிஎஸ் சர்வேன்னு போட்டு வெப்சைட்டில் போய் போட்டுப்பாரு, ஃபேக்கான ஒரு சர்வே எடப்பாடி முதலமைச்சர் நான் கொடுத்த ரிப்போர்ட் எங்கே செட் பண்ணி ஸ்ட்ராட்டஜி ஒன்று அப்படி பண்ணிருக்கு. ஓகே, சாதாரண எனக்கே நிலைமைன்னா அவர் ஒரு தலைவர், ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர், டக்குன்னு வந்து குறுகிய காலத்தில் வந்து தலைவராகிறாரு. அப்புறம் எப்படி ஏற்றுக்குவாங்க? இந்த நம்ம அரசியல் தலைவருக்குள்ள ஒரு திடீர்னு வள தானே ஏற்றுக்கூடிய மனப்பக்குவம் கிடையாது. அவங்களுடைய நம்ம ஒருத்தர்கிட்ட திறமை இருக்குன்னா அதை ஏற்றுக்கணும், அதை ஊக்குவிக்கணும், கை கொடுக்கணும், அதுக்குள்ள நம்மளும் பலன் பெறணும், அதுதான் சிறந்தது. ஆனால் அங்கே அப்படி இல்லை. நீ எப்போ விழுவுன்னு பார்க்குறாங்க. பாஜக வானதி ஆகட்டும், தமிழிசை ஆகட்டும், ஒட்டுமொத்த லீடர்ஸும் ஒரு தலைவனை வளர்க்குற ஆட்கள் அங்கே கிடையாது. ஸோ அவர் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த கட்சியிலிருந்து விலகி ஒரு புது அமைப்போ புது கட்சியோ தொடங்கி 29ல் மிகப்பெரிய சக்தியை காட்டி 31 முதலமைச்சராக வாய்ப்பு இருக்கு. அந்த 31க்கான சிஎம் வந்து அவர் தான் நான் பார்க்க போறேன். கட்சி தொடங்குறதுக்குலாம் நீங்க சொல்ற மாதிரி எளிமையானவர்னு சொல்றீங்க, விவசாய குடும்பத்துல இருந்து வரணும் அப்படி எல்லாம் இல்லைங்கிறீங்க. ஒரு கட்சி தொடங்கினா எத்தனாயிரம் கோடி தேவைப்படும்? எவ்வளவு? 1949ஆம் ஆண்டு மாலயத்தில் போது இருங்க சார் 1900 டைலாக் முடிக்கிறேன். 1949ஆம் ஆண்டு மாலை நேரத்தில் மழை பெய்கின்ற போது ராபேஸ்வரன் பூங்கா தோட்டத்தில் விரல் எண்ணக்கூடிய நபர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் இன்றைக்கு பல லட்சம் கோடிகளை சுருட்டுகின்ற இயக்கமா இருக்கு. அதாவது என்ன சொல்றேன்னா, மக்கள் ஒரு தலைவனை ஏற்றுக்கொண்டால், மனம் ஏற்றுக்கொண்டால் பணம் ஒரு பொருட்டல்ல. சீமான் அவர்களே கட்சி நடத்துற போது உலகத்தில் இருக்கிற அமெரிக்காவிலே, உலக நாடு இருக்கிற சிங்கப்பூர், மலேசியா, லண்டன், ரஷ்யா அனைத்து நாடுகளிலும் தமிழகத்தில் யார் ஒரு தலைவர் தெரியுதோ அண்ணாமலைன்றதா யாரும் தெரியுது. ஓகே, அப்படி பார்க்குற போது அவருக்காக இன்வெஸ்ட் செய்யக்கூடிய நபர்கள் 1000 பேர் உலகத்தில் இருக்கிறார்கள். அதனால ஒரு பெரிய விஷயமா இல்லை. கை கொடுக்க உதவியக்காரம் நீட்ட 1000 பேர் இருக்காங்க. நாட்டுக்கு நன்மை பயக்காதா?
இந்த கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் ஆட்சி வந்து விடிவு பிறக்காதா? தமிழகத்தில் ஒரு படிச்சு ஆண்ட மாட்டாங்க இயங்கக்கூடிய உள்ளங்கள் நிறைய பேர் கண்ணுக்கு தெரியாமல் வெளியில் இருக்காங்க. அண்ணாமலை ஃபாலோவர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கட்சிக்கு அப்பாற்பட்ட ஆட்கள், காமன் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. நான் தமிழ்நாடு முழுக்க ஆய்வு செய்யப்பட்டதில் நான் ஒரு கிளிப்பிங்ஸ் கூட அனுப்புகிறேன். அதை போடுவீங்களா? அனுப்புங்க. அனுப்புகிறேன். நான் பேசுகிறப்போ அனுப்புங்க, அதை போடுறேன். வணக்கம் அண்ணாமலை சார். நாங்க உங்களுடைய ரொம்ப 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 தீவிர ரசிகர்கள் மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் உங்களை பத்தி எங்க வீட்டுல ஒரு மணி நேரமாவது பேசாம இருக்கவே மாட்டோம். காலையில இருந்து நைட்டுக்குள்ள 1 மணி நேரம் கண்டிப்பா உங்களை பத்தி பேசிடுவோம். எங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு மனசுல தோன்றது ஒன்னே ஒண்ணுதான், நீங்க வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு சிஎம்ஆ வரணும், இந்த தமிழ்நாட்டை மாத்தணும். அது ஒண்ணுதான் எங்களுடைய ஒரே ஒரு ஆசை. நாங்க இப்ப ஆக்சிடென்ட்ல இவரை பார்த்தோம், உங்க திருநாவுக்கரசு சாரை பார்த்ததுல கீழே அவரை எங்க ஹஸ்பண்ட் கீழே போயிருந்தாரு, கண்டுபிடிச்சாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவரை பார்த்ததுல. இதுக்கு மேல எனக்கு வார்த்தைகள் வரமாட்டேங்குது. ஆனா நிறைய இருக்கு சொல்றதுக்கு வார்த்தைகள். அடுத்த சந்தர்ப்பத்துல நான் நிறைய உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு பெண்மணி சொல்லுது, சார் எங்க வீட்டுல டெய்லி 1 hour பேசுவோன்னு. அண்ணாமலை பத்தி பேசாம நாங்கள் இருக்க மாட்டோம். நான் சர்வே பண்றப்ப நானே ஆச்சரியப்பட்டுட்டேன், என்னடா இப்படிலாம் இருக்கா நான். ஸோ அதனால என்னன்னா, அந்த ஆண்கள் பெண்களுடைய மனதை கவருகின்ற தலைவர் இப்படி யாராவது கவர் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ இருக்க தலைவர்களை சார் நான் கேட்குற மனசாட்டுன்னு சொல்லுங்க. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி, எல்லா எதிர்கட்சியும் இருந்தாங்க. அண்ணாமலை தலைவராக இருந்தபோது அவர் ஆற்றிய நிகர் யாராவது செயல்பட்டாங்களா? ஊடகவியலாராக ஒத்துருங்களா இல்லையா? அவருக்கு ஒரு லைவ்லேயே அரசாங்கத்துக்கு எதிர்ப்பான கருத்துக்களை பதிவிட்டதில் யார் முதலிடம் தந்தார் சொல்லுங்க. கட்டாயமா அண்ணாமலை கொஞ்சம் பெஸ்டாவே செயல்பட்டார். ஆய்வு நான் செஞ்சதிலே தமிழகத்திலே சிறந்த எதிர்கருத்துக்களை பதிவு செய்யக்கூடிய தலைவர்களில் முதல் வரிசையை பிடிப்பது யாருன்னா அண்ணாமலை. ஓகே. ஸோ ஆய்வில் ரிப்போர்ட்டில் வந்தது. அப்படி பார்க்குற ஒருவர் அரசியலில் வந்து அவர் தனித்துவமாக வந்தால் தான் இதுக்கு மேலே ஆகச்சிறந்த மொழிய இந்த சாக்கடைகளோடு சேர்ந்து கொண்டு அவரும் அழிஞ்சு போக மாட்டார். ஸோ அதனால் ஒதுங்கியது நல்லது, அந்த சீட்டு நிற்காத போன நல்லது, நல்ல முடிவு எடுத்தால் நல்லதுன்னு சொல்கிறேன். விரைந்து எடுக்க வேண்டும். அவர் ஆதரவுகள் உலகம் முழுக்க இருக்கிறார்கள். அவரை இப்போ சந்திக்க ஆரம்பித்து உறவுகளை வளப்படுத்தி கொண்டு எல்லாரும் பார்க்கப்பட்டு உடனடியாக ஒரு அமைப்பை தொடங்கி எதிர்கொண்டால் நிச்சயமாக பொருளாதாரம் இன்னைக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. நல்ல தலைவனை தேடக்கூடிய உலகளாவே நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் உதவிக்காரன் மீட்டனாவே கட்சியை கோபுரத்தை கொண்டு போகலாம், ஒரு பெரிய மேட்டரே இல்லை. ஸோ நிறைய பேர் வந்து அண்ணாமலையுடைய ஒரு ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் எதிர்க்கின்ற ஒரு குரலாக கூட நான் சொல்ல கூட வச்சுங்க. அவங்களுக்கெல்லாம் எண்ணம் இருக்கு. திரு அண்ணாமலை எண்ணம் இருக்கான்னு கேட்குறேன். அவருக்கு அந்த எண்ணம் இருக்கா? கட்சி தொடர் முதல்வர் படத்தில் பார்த்துருக்கீங்களா? அப்போ வந்து அர்ஜுன் என்ன பண்ணுவார்? அது மாதிரி வந்து மக்களிடம் இருக்கிறப்ப தலைவர் உருவாகி தான் ஆகணும். ஓகே, வெரி சிம்பிள். உங்களுக்கு மக்கள் இது பண்ண அன்பு கெட்டுதானே ஆகணும். தலைவன் உருவெடுத்து விட்டான் சார், மக்கள் ஒருவரா. அப்புறம் மக்கள் ஒருவராக அண்ணாமலை வந்து விட்டார். அவருடைய அளவுகோல் அவருக்கு புரியுதோ இல்லையோ, எனக்கு புரியும். நம்ம கிராமம் சொல்லுவாங்க, காக்கா பறக்கிற போதே என்ன பறக்குன்னு தெரியும் சொல்லுவாங்க. அது மாதிரி அண்ணாமலை அவருடைய அரசியல் அளவுகோல்னு எனக்கு தெரியும். ஸோ அவர் எந்த அளவுக்கு ரீச் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ ஏ டு பாட்டம் எனக்கு தெரியும். ஏன்னா எல்லா தலைவரும் நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கேன். அத்தனை பேருமே ஒப்பிட்டு பார்க்குறப்போ அண்ணாமலை என்ன டிஃப்ரெண்ட். ஓகே, எழுதி வச்சுங்க, நான் சொல்கிற இடத்துக்கு வேண்டாம். இப்போ பார்க்குற அண்ணாமலையை அப்படி ஒரு கட்சியாவோ ஒரு அமைப்பாவோ ஒரு பொறுப்பில் இருந்தார்னா அப்போ பார்க்குற அண்ணாமலை வேற மாதிரி இருப்பார். ஓகே. அப்போ எல்லாருமே அவருக்கு இனி அரசியல் பண்ண முடியாது. அவர் அரசியல் களத்துக்கு வந்து கவுண்டர் கொடுத்தானா யாருமே தாக்கு பிடிச்சி நிற்க மாட்டாங்க. இஸ் நிஜ அரசியல்வாதி. நம்ம கேஜி படத்தில் இந்த மண்ணையும் மக்களையும் காக்க ஒருத்தர் பிறக்க மாட்டான்னு சொல்லுவான். அது மாதிரி இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்ற திராவிடத்தை மீட்டெடுக்க ஒருத்தர் பிறக்க மாட்டான்ற போது பிறந்து விட்டார். அது யாருன்னு பார்த்தா அது அண்ணாமலையாக இருக்கும். நான் புகழாரம் சொல்ல, ஜாலர் அடிக்கல, நான் யதார்த்தத்தை சொல்கிறேன். கேஜி படத்தை ஒரு டைலாக்னு வச்சுங்க. அது மாதிரி வந்து இந்த தமிழ்நாட்டில் தொடர்ந்து சுதந்திர போராட்டத்துக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி வந்து மீட்டு வந்து திராவிடர்கள் ரெண்டுமே இன்னைக்கு குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. ஜெயலலிதா எம்ஜிஆர் போது எடப்பாடி அவங்க மகனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. எப்படி ஸ்டாலின் சபரீசன் உதயநிதி கட்டுப்பாட்டில் இருக்கோ அது மாதிரி எடப்பாடிக்கு பின்னாடி வந்து முதுகா வந்து மிதுன் தான் இருக்கார். அந்த கட்சியுடைய பேக் போன் வந்து மிதுன். இப்படி இருக்கிற போது இந்த குடும்ப அரசியலை ஒழிக்கணும், திராவிடத்தை ஒழிக்கணும் அப்படின்னா இதுக்கு சக்தி யாருன்னு பார்க்குற போது அண்ணாமலை தான் இருக்கார். தமிழ் தேசியம் இந்த எலெக்ஷனும் முடிஞ்சிடும். நாம் தமிழ் சீமான் அவர்கள் மிகப்பெரிய போகிற பிரச்சாரம் போய் பார்த்துருப்பீங்க, வரவேற்பு எப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த எலெக்ஷன் வந்து மிகப்பெரிய லெவலில் அடி வாங்குவார். அதிமுக டெபாசிட் 80 இடத்துல போகும் இந்த எலெக்ஷன் வரலாற்று எழுதி வச்சுங்க. அப்படி பார்க்குறப்ப அதிமுக உட்கட்சி விஷயம் கடுமையாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் நிலைமை உங்களுக்கு சொல்லிட்டேன். தாவேக்கா வந்து என்னாச்சுன்னா இந்த எலெக்ஷனுக்கு பிறகு மிகப்பெரிய சவாலை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இன்னும் 5 ஆண்டுகள் பாலிடிக்ஸில் இப்போ இந்த எலெக்ஷன் சீசன் முடிச்சிருவாங்க. அதுக்கடுத்து டெய்லி பாலிடிக்ஸ் இருக்கணும். அதில் லைவில் வந்து வருவார்ன்றது கேள்விக்குறி. ஸோ அது வந்து எவ்வளோ சவால்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் மற்றவங்களாம் ஒப்பிட்டு பார்க்குற போது திமுக தான் அடுத்த ஆட்சியை பிடிக்கும். அந்த ஆட்சி எதிர்க்கிற ஒரு ஆள் யாருன்னா அது அண்ணாமலை தான். அந்த அண்ணாமலை அவர்கள் ஒரு அமைப்போ கட்சின்னா அவர் கிரகம் இப்போ பாசிட்டிவ் ஆகிடுச்சு. ஓகே, இந்த அரசியல் நாரி போச்சு.
இந்த மாதிரி ஒரு தேர்தல் வந்து பார்க்க அஸ்ட்ராலஜரை வர மாறி சார் திடீர்னு. அதாவது புதிய தமிழக கட்சி புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி கூட 70 நிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. எல்லாரும் ஒரு கன்றாவியான தேர்தல் இந்த தேர்தல். இப்படி ஒரு மானங்கட்ட தேர்தல் இருக்காது. ஸோ எல்லாருக்குமே இப்போ இன்னைக்கு யூனிட்டியில் டைவர்சிட்டி ஆயிட்டாங்க, பிரிதலாக இருக்காங்க. இப்படி பார்க்குற போது அடுத்த எலெக்ஷன் வந்து ஒற்றுமை வரும். அப்படி பார்க்குற போது தொடர்ந்து திராவிடக்கு 2ஆம் முறை வரும்போது 3ஆம் முறை ஓட்டு மக்கள் போட மாட்டாங்க. ஏன்னா கஜானாவில் பணம் இல்லை. ஏற்கனவே பல ஆயிரம் லட்சம் கோடி கடன், 11 லட்சம் கோடி கடன், ஒரு தலைமையில் 3 லட்ச ரூபா, எனக்கு ஒன்று மேலே கடன் இருக்குது, மத்திய அரசு கடன் எவ்வளவோ தெரியல. அப்படி பார்க்குற போது இவங்க வந்து கலர் டிவின்னு அப்படின்னு ஒரு இது தேர்தலுக்கு விட்டதா சொல்கிறாங்க. முன்ன வந்து தொலைக்காட்சி கொடுத்தாங்க, இப்போ கலர் டிவி கொடுத்தாங்க, இந்த கலர் டிவி தான் சொல்கிறாங்க. ஒருத்தர் ஃப்ரிட்ஜ் கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒரு மானங்கட்ட மக்களை ஏமாத்துற அரசு கட்சியில் மத்தியில் இருக்கிற போது இதெல்லாம் இல்லாமல் இளைஞர்கள் வளர்ச்சி, பெண்கள் வளர்ச்சி, மதுவை வந்து பார்த்தோன்னா ஒழுங்குபடுத்துதல், தரமான மதுகளை கொடுப்பது. இப்போ வந்து 2010 கலைஞர் ஒரு ஜீவோ போட்டு இங்கே இருக்கிறவங்களுக்குள்ளேயே மதுகளை விற்கிறாங்க, அண்டை மாநிலத்திலும் மதுகளை கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து மதுகளை கடைகளை ஒழுங்குபடுத்துவது, பெண்களுக்கு உரிமை கொடுப்பது, பெண்கள் பாதுகாப்பை ஏற்படுத்துவது, மொழியை பாதுகாப்பது. 1900 இது நம்ம பழமையான மொழி, தொன்மையான மொழி, நம் தமிழ் மொழியை பாதுகாக்கிறதற்காகவும் மற்றும் திராவிடத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காகவும் தீண்டாமலிருந்து வெளிப்படுவதற்காகவும் தமிழொழியை பாதுகாக்கிற, திருக்குறளை தேசிய நூலாக்கிற, இப்படி தேசியத்தையும் மாநிலத்தையும் மையம் கொண்ட ஒரு அமைப்பை தொடங்கினால் நிச்சயமாக சொல்லணும் அரசியல் யுக்தி வகுப்பாளராக அவருக்கு ஒரு நல்ல ஒரு பிரகாசம் இருப்பதாக நான் பார்க்குறேன். பார்ப்போம்ண்ணே. நிறைய தகவல்கள் எங்களுக்காக பகிர்ந்து கொண்டீர்கள். என்னுடைய மனமார்ந்த நன்றி. ரொம்ப நன்றி. எந்த விட மாட்டேன்ட்ட கொடுக்குறேன். ரொம்ப நன்றி. நன்றி.